என்னுடைய செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் முள்ளும் மலரும் திஸ் கேம் பூட்டாத பூட்டுகள், அன்லாக்ட் லாக்ஸ். ஸோ அதுக்கு இட்ஸ் பேஸ்ட் ஆன் நாவல் அந்த ஃபில்ம். அதுக்கு கேஸ்டிங் நான் டிசைட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஐ டிசைடட் வித் அ ப்ரொடியூசர். இதுக்கு ஸ்மிதா பட்டேல் அண்ட் நஸ்ருதீன் ஷா வில் பி ஆப்ட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு நான் சொன்னேன். ஹி அக்செப்டட் பிகாஸ் casting is more important. இப்போ வர்றது போல் நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் நினைக்கிறது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இல்லை, ஒரு ஃபில்ம் சேக். அப்போ நான் ஸ்மிதா பட்டேலில் போய் பாம்பேயில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசி முடின்ட்டு வந்துட்டேன். நஸ்ருதீன் ஷா வாஸ் நாட் தேர் அட் த டைம் when I went to Bombay. He was in Delhi that time. So I came back. அப்போ வந்தப்போ திடீர்னு ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு சொன்னார். he was not somehow happy with my decision with ஸ்மிதா பட்டேல் அண்ட் நஸ்ருதீன் ஷா. இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம், நான் பாம்பே போகிறதுக்கு முன்னாலேயே எதுக்கு நீங்கள் பாம்பே போகிறீங்கன்ட்டு. நான் அந்த படத்தை ட்ரா பண்ணியிருப்பேன். ஃபன்னி திங் ஹேப்பன். ஓகே, அவரை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக போனதுனால அந்த என்மிட்டி வேண்டாம், படத்தை ட்ரா பண்ணுறப்போ வேண்டாம். பிகாஸ் வி கேட் ரெக்கார்டட் த சாங்ஸ் ஆல்சோ. அப்போ என்ன பண்ணது, என்ன யாரோ ஹீரோவாக போடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிளேஸ் ஆஃப் நஸ்ருதீன் ஷாவுடைய அந்த பொட்டன்ஷியாலிட்டிஸ் உள்ள ஒரு ஆக்டர் யார் இருக்கணும், அது தமிழ் ஆக்டராக இருக்கக்கூடாதுங்கிறத நான் தீர்மானமாக பண்ணியிருந்தேன். தீர்மானம், தமிழ் ஆக்டராக இருக்கக்கூடாது, ஈவன் ஆஸ் அ நியூ ஃபேஸ். அது முடியாது, என்ன கஷ்டமான ரோல் அது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சப்போ ப்ரொடியூசர் சைடு தான், நோ டவுட் அபவுட் இட். ஹீ மென்ஷன் அபவுட் ஜெயின். நான் ஐ ஹவ் சீன் ஹிஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் in the papers. The funny thing is, I have not seen his films. I have seen all Malayalam films, but except his film, that's the funny thing. And in a way, it was good for me, I think. Because without any preoccupied portrait about Jain, when the producer proposed, Mr. Jain will be apt for this character, he better consider it. வேண்டாம் சொல்லுங்க, உங்களுக்கு அவர் நடித்த படத்தை போட்டு காட்டுறேன் அப்படின்னாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் படத்தை பார்த்தா வேண்டாம், அவர் வேறு எந்த சப்ஜெக்டில், வேறு எந்த டேரக்டர் அவர் வேறு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ சொல்ல முடியாது. பிகாஸ் வெரி பெஸ்ட் ஆக்டர்ஸ், அவங்க டைரக்டரை எப்படி அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள வந்து மோல்டு பண்ணுறாங்கிற பொறுத்து தான் அந்த படம், அந்த ஸ்டோரி, அந்த ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அமைகிறது. ஸோ இல்லை, நான் மிஸ்டர் ஜெயினை நேராக பார்த்தா மட்டும் போதும், ஐ ஹேவ் அ டாக் வித் யூ, அதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போது ஒரு நாள் இங்கே வந்துருந்தார் ஃபார் ஷூட்டிங். வாஸ் ஸ்டேயிங் இன் பாம் க்ரோவ் ஹோட்டல் அண்ட் went and met Mr. Jayan. ப்ரீவியஸாக நான் மைண்ட்லேருந்து வச்ச பிக்சர் நஸ்ருதீன் ஷா ஒரு லீன் ஃபீச்சர் உள்ள ஒரு மனிதர் வேணும் தானே. ஸோ நஸ்ருதீன் ஷாவுக்கு நேர் கான்ட்ராஸ்ட் மிஸ்டர் ஜெயன், வெல் பில்ட் இல்லை. பட் என்ன ரிசீவ் பண்ண விதத்தில் இருந்து அவர் பேசிகிட்டே போகிறது. இன்னும் நான் கதை சொல்லலை ஜெயன்ட்டை, போய் மீட் பண்ணேன், வாட்ஸ் த ஸ்டோரிங்கிறத நான் மிஸ்டர் ஜெயன்ட்டை ஓப்பன் பண்ணவே இல்லை. சும்மா ஒரு we had a talk for some time, 10-20 minutes before narrating the story. We started talking each other. Because என்னுடைய selection with any artist, with a new artist or big artist, usually I used to watch his eyes, I used to watch his body language, That's why I used to have talk, the faces I'm going to have in my pictures.
At the same time, two things I was very fortunate. To my entire satisfaction, in spite of his well-built body, that is very contrast to my concept. His expression, body language, and the sharpness in the eyes, and everything was superb. And I started narrating the story. During the narration, I was watching his face. I was explaining his characterization and other things, and scene by scene, I'm narrating. During my narration, and till the narration, he kept silent, and he was so much attracted towards the subject. And after finishing the story, he said, "Sir, do you think I will do justice to this character?" "No." "Sure, we will do it. Even if you don't know, if you say no to this film, I'm going to compel my producer to have you in my film." Such a humbleness. He said, "As of sir, I have not yet in my film career. This will be very challenging for me, I think." And then I said, I have acted, we are a very popular actor in Kerala, very, very popular actor, and mass hero. And this story is totally different from your pictures in Malayalam. And for me, that's a plus point for me. And I was so happy, and I told my producer, then I am happy with Mr. Jayan. And we selected a new heroine also in the place of Smita Patel. She's a new face. And we had the entire shooting in Nagarkoil. Nagarkoil from Trivandrum is very near Nagarkoil. And during the whole shooting, அவர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் டு கோர் நான் பார்க்கவும் இல்லை. ஆஃப் த கேமரா, பிஃபோர் த கேமரா, ஹீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட். அது அங்கே நிறைய மலையாள படம் பார்த்தவங்க, ஏன்னா மலையாளம் பார்டர், நாகர்கோவில் சைடு முட்டம், அங்கே பார்த்தவங்க என் கூட என்னுடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே இவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை பார்த்துட்டு இப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறவங்களுக்கு அன்பிலீவபிள். ஸோ அவரை நடிக்கிறாரா இல்லையாங்கிற பல பேருக்கு பல நேரம் தெரியாது எப்பவுமே எல்லாருக்கும். கேர்ட் சொன்னதுக்கு அப்புறமா இப்படி பிஹேவ் பண்ணுறாரோ, ஆக்ஷன் ஸ்டார்ட் சொல்கிறதுக்கு முன்னாலே இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அதே போல் அதே அந்த நேச்சுரல் அந்த ஒரு யதார்த்தம் அவருடைய நடிப்பில் இருக்கும். சச் அ ஒண்டர்ஃபுல். அது ஒவ்வொரு நிறைய சீன்ஸ் நாம் ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங் எனி திங். நஸ்ருதீன் ஷா ஆக்ட் பண்ணியிருந்தால் கூட ஜெயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 10% பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அந்த கேரக்டரைசேஷன் நான் டீப்பாக அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் வந்து அது எவ்வளவு இட்ஸ் டஃப் டாஸ்க் ஃபார் அன் ஆக்டர் டு போர்ட்ரே தட் கேரக்டருங்கிறது புரியுமே தவிர, இப்போ நான் சும்மா வெறுமனே நேரேட் பண்ணுறதுனால யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் த டிஃபிகல்ட்டிஸ் of that character, to portray that character. So he lived that character னு சொல்லுவாங்க. And ஒவ்வொரு ஷெடியூல்லாம் முடிஞ்சு அவர் அங்கேருந்து சம்டைம்ஸ் he used to go to Trivandrum for some Malayalam shooting, or he will go back mostly, and sometimes he will come back to Chennai. And எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் எடிட் பண்ணும்போதும் சரி, மற்ற இந்த நேரம் ரெக்கார்டிங் டைம்லையும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் வந்துடும். சார் ஜெயன்ட்ன்ற ஒரு ஃபோன் வந்துடும். அப்போ செல்லு இல்லை, நான் இருக்கிற தேட்டருக்கோ அதுக்கோ அங்கேயோ இங்கேயோ, சாரி சார், ஹவ் இஸ் கோயிங் திங், எப்படி சீன் எப்படி வந்திருக்கு, ஒரு சின்ன லைக் நியூ ஃபேஸ். ஒரு ஃபஸ்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்,
அவருக்கு இந்த படம் மூலமாக நிறைய படங்கள் தமிழில் வரணுங்கிற அன்றெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கூட நடிக்கிற எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, எங்கள் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கில் அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். இங்கே அப்போது இங்கே ரஜினி இருக்கிறது போல் இங்கே அவர் ஜெயன் இருக்கார். அப்படிங்கிற நினைப்பெல்லாம் யாருக்கும் வர முடியாதபடிக்கு he was so humble, so compassionate to the core, Mr. Jayan. Such a lovable person, you know. ஸோ எங்களுடைய எங்கே வேணாலும் நாங்கள் கீழே உட்காந்தா நாங்கள் கீழே உட்காருவார், அங்கே கீழே உட்காந்து சாப்பிட்டா கீழே உட்காந்து சாப்பிடுவார், அங்கே கீழே எங்கேயாச்சும் மரத்தில் படுத்து அவர் மரத்தில் இருந்து படுத்துவார். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எந்த பேரும் எங்களுக்குள்ளே இருக்காது. தட்ஸ் மோர். நான் எங்கள் யூனிட்டில் எப்போவுமே எப்படி இருக்கும், ஜெயின் இவ்வளோ சீக்கிரமாக எங்களோட ஐக்கியப்படுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் அ கிரேட் அ ஹியூமன் பீயிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது பட முடியல. As I told you earlier, he's a compassionate person and everything. That's the characterization of that hero in my film. ஸோ ரொம்ப மேட்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேக்ஸில் வந்து when he forgives his wife, அது இன்னும் டோட்டலி டிஃப்ரெண்ட் வே, வித்தவுட் எனி டயலாக்ஸ். தன்னை விட்டு ஒரு தப்பு பண்ண ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்க்க பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயாச்சு. வித்தவுட் நோயிங் the reason for her absence, Mr. Jayan, the husband character, he is searching for that lady. She comes back. He knows very well. Now he comes to know for what reason she has left the village and left the family. And in that particular scene, she is being brought to the house. She gets down from her cart, and just before entering the house of her husband is waiting at the entrance of his house. That's Jayan. No? She's covering her face with her sari. No? She is unable to see Jayan. She leans on the wall opposite the house, a compound wall. Then Jayan will go nearer to his wife. He will do one thing. That's before taking the scene, Mr. Jayan had a kind of talk with me. You know. He asked me, "Sir, this is a very difficult scene, and without dialogue, you are going to take it in total silence. How it will be conveyed, I think, how we were so confident about this scene, sir." I told him simply, no, I am having 100% confidence in your performance. As a character, Mr. Jayan, you are behaving of your own character, no. And what should I do? She will go to the nearer to her place, and on the wife-oda shoulder-la ஒரு வைக்கோல், இந்த hay அது ஒன்று கிடக்கும், அதை மட்டும் எடுத்து அடி போடுவார். That means that tells everything, you know. She hugs her, he hugs her, and takes her inside. Obba. Everybody in the spot, they clapped at the time, the way he performed that scene. Very delicate scene. He forgives the wife without telling any single word. He conveys with his expression and body language and his action. So each and every day, this is a wonderful experience. After the shooting, then he won't go to his room and he won't close his doors. That's the thing, Mr. with Jayan. That time, what happened? The producers,
the producer side, uh, they are not caring for the crew members regarding these regular meals and in time, proper meals in proper time. So the technicians started, the second grade technicians and third grade technicians, other human beings, what grade means, other human beings. But we separate them. They are junior artists, they are big artists, he is a director, he is an assistant director, other human beings. But எல்லாருக்கும் வயிறு இருக்குல்ல, எல்லாருக்கும் பசி இருக்குல்ல. பிகாஸ் என்னுடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக அந்த பிரேக்கெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு மூடில் போயிட்டு இருந்தாலும் அதுக்காக ஒரு ஃபார் த சேக் ஆஃப் லஞ்ச் வி ஒன்ட் பிரேக் இட். சாப்பிட்றவங்க போய் சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன் நாங்கள் ஆர்டிஸ்ட் மட்டும் போயிட்டே இருப்போம். தென் 3 o'clock சாப்பிடுவோம். தென் மார்னிங் 6 வரைக்கும் கூட மிஸ்டர் ஜெயன் யூஸ் டு ஒர்க் வித் மீ. தட்ஸ் த ஒண்டர்ஃபுல் திங். ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அவரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். மார்னிங் 6-6:30 வரைக்கும் கூட நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த ஃபுட்டு விஷயம் வரும்போது தென் ஐ வாஸ் டோல் டுடே பாய்ஸ்லாம் வருவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாம் வருவாங்க. சார் டுடே வி ஹேட் அ வெரி குட் டின்னர் அண்ட் வெரி குட். I was wondering how it happened, what's happening with the producer. He's such a man. He's not carrying the welfare of the unit members. All of a sudden, what happened to his producer? Then I came to know Mr. Jayan spent from his pocket for all the workers that were with us, So only at the end of the film, he has told those people, don't tell all these things to the director, And so such a wonderful person. The last day came, when the shooting was over, when the film was over, the moment came to depart from each other, That's an unforgettable moment. And after seeing this film, Mr. Ilayaraja, before the re-recording, he saw this double positive, and he told me, it's a wonderful film, it's 1,000 times better than your previous 2 films, that is Mullumularam and Udripokal. I told him, you are exaggerating now. Because I am having my own fear about his content of this subject. Because it's totally new to our audience. It's based on anti-sentiment. They call it here anti-sentiment. For some reality, we label it here an anti-sentiment. For some truths in life, bitter truth in life, they say anti-sentiment. So he said, but he was very confident. It will be a very huge hit. And everybody after seeing this RR, they're talking only about Jain, because he's a totally new man in this. Even some of his Malayalam, Kerala friends, and most of his friends, they came to see this at the time of re-recording. They were seeing that film. We were all wondering his performance. Because they have compared his other films with this film, I think. So it was a wonderful experience. And he was as I told you, the film is not though it's not a big hit, I think it's not by weak handling of the film or casting of the film. It's not a big hit, but it would have been a very big hit. But the producers, they didn't give, because much publicity for that film. And like today, nowadays,
they're promoting a film, and it's very, very important. The publicity for a film, promoting, publicity, and business, three angles are there. Even for a good film, even for a bad film, three things are must know. They didn't do that because something happened with the producer side. They were careless. And even now, people are telling my own fans, and very big fans of world cinema. Whenever they are talking about my cinema with me, they are praising only Pootal Pootugal. Then all my films, Pootal Pootugal is your masterpiece. They used to tell me, So that's enough, I think. But even after that, it's not a loss to the producer. It's not a big hit, that's all. And his death, before his death, 1 month before his death, he was planning with me, that's a planning with me to do a film in Malayalam. He asked me one day, sir, I want that same type of film in Malayalam. You should direct that film. I want to act in your direction again in our Malayalam. I was telling Mr. Jayan, I have great respect for Kerala film industry and Kerala films, and you are such great people you are having. I have been offered many times to direct a film in Malayalam, but I refused those offers because I told them, there are great people, I need not come there, there's no necessity for me. I am a lover of Kerala, Malayalam films, and there is no need for me to come there to make a good film. There are a lot of people, they are making good films. But Jain was adamant, no sir, in your direction, I want to act in a Malayalam film. You have to. Then once Jayan asked, there is, asked for a favor, I didn't refuse. I accepted and will do Jayan. For your sake, I will do only one film. And I prepared a subject also for him. It was totally, he told that is totally different from his previous Malayalam films, he was telling me. And during that, he used to call me over the phone about his screenplay. When I was writing the screenplay for that subject, he used to give me phone calls. But one day, one phone call came in the evening, not from Jain, but about Jain. She died at a shooting spot. Then I was collapsed almost. Really. For another half an hour, I was unable to believe that news. Usually, personally speaking, even from my childhood, I am scared of seeing dead bodies. Even now, I can't say it aversion or nothing. Some is to avoid looking at the dead bodies. But the death of Mr. Jayan made a remarkable change in me that day. I went to the mortuary in the general hospital. There was only one watchman in the compound in the midnight, 11:30, I think. He asked him to open the mortuary.
He was lying down dead. That's happening. அப்புறம் அன்னைக்கு நான் மார்ச்சரில் அழுது போல் யாருக்காகவும் நான் அதுக்கு முன்னாலேயும் அழுததில்லை, அதுக்கு பின்னாலேயும் அழுதது கிடையாது, இனிமேல் அழப்போகிறது கிடையாது. ஐ ஆம் த ஒன்லி பர்சன். நேற்று எங்கே இருந்தார், இன்னைக்கு இங்கே இருக்கார், அப்படி தான் இருந்துச்சு. நான் வாட் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் எல்லாரோட டெத்துக்கு நான் யாரும் அழப்போகிறது கிடையாது. அது நான் அழுததும் கிடையாது, அவசியமே இல்லை. அது சில பேருடைய டெத்து மட்டும்தான் நம்மளை அந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது. ஸோ அந்த வாட்ச்மேனை என்னை கஷ்டப்பட்டு நான் கொலாப்ஸ் ஆகிடுவேன்னு பயந்தேன். என்னென்னமோ என்னை கண்ட்ரோல் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தான். எனக்கு அப்போ தான் நினச்சி பார்த்தேன், சுற்றி பார்த்தேன், டோட்டல் டார்க்னஸ். இதான் உலகமா இது? இதே ஜெயின் உயிரோடு இருந்திருந்தாலும் இங்கே காம்பவுண்டில் சின்ன ஒரு காயம் பட்டிருந்தாங்க, எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கும் இங்கே. ஜெயனுக்கு இங்கே ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் இல்லை இன்னைக்கு இந்த காம்பவுண்டில். ஒரு நாளைக்கு வரலாம், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதெல்லாம் நினைக்கும்போது ஏன் டெத்து இவருக்கு வரணும்? இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு